ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எந்த கார்ஸ் பற்றி பார்க்க போகிறோம்னா 2022ஓட ஸ்கார்பியோ மாருதியோட ஷிஃப்ட் எக்னிஸ் எஸ்பிரஸோட கிராஷ் டெஸ்ட் வீடியோ லீக் ஆயிருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். மஹேந்திரா நிறுவனத்தில் இப்போ வரைக்கும் பேர் சொன்ன 7 சீட்டர் கார்னா அது மஹேந்திரா ஸ்கார்பியோ தான். 2 லிட்டர் டீசல் இன்ஜினோட நல்ல மைலேஜ் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ்ல கெத்தா வளம் வந்த கார் தான் ஸ்கார்பியோ. ஒரு ஷாக்கிங் நியூஸ் ஆன அதோட கிராஷ் டெஸ்ட் வீடியோ லீக் ஆகி ஸ்கார்பியோ கிளாசிக் குளோபல் Ncap ரேட்டிங்ல 0 ஸ்டார் ரேட்டிங் வாங்கி எல்லாருக்கும் ஒரு பெரிய ஏமாற்றத்தை தந்துச்சு. இப்போ லான்ச் ஆயிருக்க ஸ்கார்பியோ என் XUV 700க்கு அப்புறம் குளோபல் Ncap ரேட்டிங்ல அடல்ட் சேஃப்டில 5 ஸ்டாரும் சைல்ட் சேஃப்டில 3 ஸ்டாரும் வாங்கி அசத்தி இருக்கு. நவம்பர் 2021ல ஸ்கார்பியோட சேல்ஸ் 3370 யூனிட்ஸ் மட்டும் தான் போயிருக்கு. ஆனா இந்த நியூ ஸ்கார்பியோ என்னோட சேல்ஸ் நவம்பர் 2022ல 6455 யூனிட் சேல்ஸ் ஆயிருக்கு. ஃபேமிலியா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு தான் நம்ம கார் யூஸ் பண்றோமே தவிர ரேஸ் ஓட்டுறதுக்கு இல்ல. சோ என்னைக்குமே ஸ்லோவா டிரைவ் பண்ணுங்க, சீட் பெல்ட் போடுங்க, சேஃபா இருங்க. நம்ம இந்தியால மேட் பண்ற கார்ஸ்ல XUV 300, XUV 700க்கு அப்புறம் இந்த ஸ்கார்பியோ 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கி இருக்கிறது நமக்கு பெருமை தேடி தந்திருக்குன்னு தான் சொல்லணும். இதனால கண்டிப்பா சேல்ஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மாருதி கார்ஸ் தான். இப்போ வரைக்கும் இந்தியால கார் செல்லிங் மார்க்கெட்ஸ்ல நம்பர் 1 பொசிஷன்ல இருக்காங்க. சேஃப்டின்னு பாத்தீங்கன்னா ஓல்டு ஜெனரேஷன் பிரிட்ஸா எஸ்கிராஸா தவிர மீதி சுசுகி கார்ஸ் எல்லாமே 0, 1, 2 or 3 ஸ்டார் ரேட்டிங்னு ரொம்ப மட்டமா தான் வாங்கியிருக்கு. நவம்பர் 2022 ஷிஃப்டோட சேல்ஸ் பாத்தீங்கன்னா 15,153 யூனிட்ஸும், இக்னிஸ் 5,087 யூனிட்ஸும், எஸ்பிரஸோ 2,588 யூனிட்ஸும் சேல்ஸ் ஆயிருக்கு. லோ பட்ஜெட்ல சேல்ஸ் ஆகிற, அதாவது 5.45 lakhsல ஸ்டார்ட் ஆகிற டியாகோ கார் குளோபல் Ncap ரேட்டிங்ல 4 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு. ஆனா லோ பட்ஜெட்ல இருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் சேல்ஸ் பண்ற மாருதி கார்ஸ்ல இப்போ வரைக்கும் சேஃப்டி மட்டும் இருக்கவே மாட்டேங்குது. மைலேஜ் மட்டுமே பெரிய விஷயமா பாக்குற மாருதி நிறுவனம் பீப்புளோட சேஃப்டி பத்தி இப்போ வரைக்கும் ஒரு சின்ன விஷயமா கூட பாக்குறது இல்லைன்னு நினைக்கும் போது ரொம்பவே வருத்தத்தை தருது. இந்த 2022 கிராஷ் டெஸ்ட்ல மாருதியோட கார்ஸ்ல எந்த ஒரு மிராக்கிளும் ஹேப்பன் ஆகல. எப்பவும் போல 1 ஸ்டார் ரேட்டிங் தான் வாங்கியிருக்கு. ஆனா ஸ்கார்பியோ கார் அப்படி இல்ல. ப்ரீவியஸ் ஜெனரேஷனோட கம்பேர் பண்றப்ப பில்ட் குவாலிட்டி, ஸ்ட்ரென்த் வைஸ் ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணி ஹையஸ்ட் சேஃப்டி ரேட்டிங்கா 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கி அசத்தி இருக்கு. மாருதி கார்ஸுமே ஸ்ட்ரென்த் அண்ட் பில்ட் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணி சூப்பரான கார்ஸை ப்ரொவைட் பண்ணணும்ன்றது தான் என்னோட கருத்து. கார் பையர்ஸ், நீங்க எப்பவும் மைலேஜ் அண்ட் காஸ்ட்டை மட்டும் பார்க்காம உங்களோட சேஃப்டிக்காக குவாலிட்டியான கார்ஸை வாங்கி யூஸ் பண்றது என்னைக்குமே நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன். சோ இந்த கார்ஸோட சேஃப்டி ரேட்டிங் பத்தி உங்க ஒப்பீனியன் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இது நம்ம கிளட்ச் அண்ட் கியர் தமிழ்.